இந்த காணொளியிலே நாங்கள் பார்க்க இருப்பது பொதுவறிவு சார்ந்த, குறிப்பாக சட்டமானி பரீட்சையில் கேட்கப்படுகின்ற ஒரு வினா தொகுதியாக இருக்கிற சட்ட கல்வி, சட்ட தொழில் சம்பந்தமான விடயங்களைத்தான் நாங்கள் இந்த காணொளியிலே ஆராயப் போகிறோம். முதலாவது விடயம், இங்கு லீகல் எடியூகேஷன், சட்ட கல்வியின் வரலாறு இலங்கையிலே எங்கிருந்து தோன்றியது என்று சம்பந்தமாக நாங்கள் ஆராய்கிற போது, இலங்கையிலே சட்ட கல்வி, சட்ட தொழிலில் முக்கியமான பங்காற்றியவர்கள் பிரித்தானியர்கள் தான். இந்த பிரித்தானியர்கள் 1801ஆம் ஆண்டிலே நீதிப்பட்டயம் கொண்டு வந்தார்கள். அந்த நீதிப்பட்டயத்தின் மூலமாக, சார்ட்டர் ஆஃப் ஜஸ்டிஸ் 81, ரைட், 1801ஆம் ஆண்டு நீதிப்பட்டயத்தின் மூலமாகத்தான் இந்த சட்ட தொழில் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஆனால் இந்த காலகட்டத்திலே இலங்கையின் கரையோர பிரதேசம் மாத்திரம்தான் பிரித்தானியரின் கைகளில் காணப்பட்டதனால் அந்த சார்ட்டர் ஆஃப் ஜஸ்டிஸ் அறிமுகப்படுத்தப்பட்ட பொழுது இந்த லீகல் ப்ரொஃபஷன் கரையோர பிரதேசங்களில் தான் இருந்தது. 1815ஆம் ஆண்டிலே மலையகம் கைப்பற்றப்பட்டதன் பிறகு இது ஏனைய மாகாணங்களுக்கும் பரவி, குறிப்பாக மலைநாட்டுக்கும் பரவி, இலங்கை பூராகவும் இந்த லீகல் ப்ரொஃபஷன் 1815 பிறகு சார்ட்டர் ஆஃப் ஜஸ்டிஸ் இலங்கை பூராகவும் நடைமுறைப்படுத்தப்பட்டு இந்த லீகல் ப்ரொஃபஷன் இலங்கை பூராகவும் அறிமுகப்படுத்தப்படுகிறது. அதே போன்று நாங்கள் 1833ஆம் ஆண்டு கோல்ட்புக் கமரன் அரசியல் திருத்தத்தையும் இதிலே மிக முக்கியமான ஒரு மைல்கல்லாக நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் இந்த 1833ஆம் ஆண்டு கோல்ட்புக் கமரன் திருத்தத்திலே செக்ஷன் 17, ரைட், செக்ஷன் 17 சுப்ரீம் கோர்ட் ஏற்கனவே 1801ஆம் ஆண்டு சார்ட்டர் மூலமாக சார்ட்டர் ஆஃப் ஜஸ்டிஸின் மூலமாக அறிமுகப்படுத்தப்பட்ட சுப்ரீம் கோர்ட்டுக்கு 1833ஆம் ஆண்டு கோல்ட்புக் கமரன் திருத்தத்திலே இருக்கிற செக்ஷன் 17 அதிகாரத்தை வழங்கியிருந்தது. அட்மிட் அண்ட் என்ரோல் as an advocate or proctors, ரைட், அட்வொகேட்ஸ் ஆகவோ ப்ரொக்டர்ஸ்களாகவோ அட்மிட் அண்ட் என்ரோல் பண்ணுவதற்கான அதிகாரத்தை சுப்ரீம் கோர்ட்டிற்கு வழங்கியிருந்தது. என்ன, ஒரு சில குறிப்பிட்ட குவாலிஃபிகேஷன் அடிப்படையாக கொண்டு. என்னென்ன குவாலிஃபிகேஷன் என்று சொன்னால், குட் ரெப்யூட், கம்பிட்டன்ட் நாலேஜ், எபிலிட்டி என்ற 3 விடயங்களை அடிப்படையாக கொண்டு இந்த நியமனம் ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட ஜட்ஜஸ்களின் மூலமாக மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருந்தது. அதே போன்று இந்த காலகட்டத்திலே இலங்கையிலே அட்வொகேட்ஸ், ப்ராக்டர்ஸ் என்று சொல்லப்படுகின்ற 2 வேறுபட்ட பதங்கள் பயன்படுத்தப்பட்டது. 1973ஆம் ஆண்டு 44ஆம் இலக்க நீதி நிர்வாக சட்டம் கொண்டு வரப்பட்டதன் பிற்பாடுதான் இந்த அட்வொகேட்ஸ், ப்ராக்டர்ஸ் என்று சொல்லப்படுகிற நிலைமை மெர்ஜ் பண்ணப்பட்டு, இணைக்கப்பட்டு அட்டார்னி அட் லாவாக அறிமுகப்படுத்தப்பட்டது. எப்ப? 1973ஆம் ஆண்டு 44ஆம் இலக்க சட்டம். இது நடைமுறைக்கு வந்தது 1974ஆம் ஆண்டு ஜனவரியில் தான் இது நடைமுறைக்கு வந்திருக்கிறது. அதே போன்று நாங்கள் இந்த தற்பொழுது நடைமுறையில் இருக்கின்ற யாப்பை அடிப்படையாக கொண்டு ஆராய்கின்ற போது 1978ஆம் ஆண்டு நீதித்துறை சட்டம், 2ஆம் இலக்க நீதித்துறை சட்டம், ஜூடிகேட்டர் ஆக்ட் நம்பர் 2 of 1978 சம்பந்தமாக நாங்கள் ஆராய வேண்டியிருக்கிறது. இதில் செக்ஷன் 40/1 செக்ஷன் 40(1) குறிப்பிடப்பட்ட விடயம் என்னவென்றால், அட்டார்னி அட் லாவாக, ரைட், சில குவாலிஃபிகேஷனை அடிப்படையாக கொண்டு அட்டார்னி அட் லாவாக நியமிப்பதற்கான அதிகாரத்தை சுப்ரீம் கோர்ட்டுக்கு வழங்கி இருந்தது. இதன்படி பார்க்கின்ற போது குட் ரெப்யூட், நன்மதிப்பு, கம்பிட்டன்ட் நாலேஜ், அறிவு, எபிலிட்டி, திறமை என்பவற்றின் அடிப்படையாக கொண்டு நாங்கள் 1978ஆம் ஆண்டு ஜூடிகேட்டர் ஆக்ட் நம்பர் 2 மூலமாக நாங்கள் என்ன செய்ய முடியும் என்று சொன்னால், சுப்ரீம் கோர்ட்டின் மூலமாக அட்டார்னி அட் லாவாக நியமிப்பதற்கான அதிகாரம் வழங்கப்பட்டது. இங்கு 1978ஆம் ஆண்டு நீதித்துறை சட்டம், 2ஆம் இலக்க நீதித்துறை சட்டத்திலே செக்ஷன் 42 குறிப்பிடுகின்ற மிக முக்கியமான விடயம், வஞ்சகம், டிசீட், தவறான பயிற்சி, மெல் பிராக்டிஸ், குற்றம், ஒஃபென்சஸ், தவறுகள் செய்கின்ற போது, கிரைம்ஸ்கள் செய்கின்ற போது, இந்த வாரண பிழைகள் உருவாகின்ற போது செக்ஷன் 42 அடிப்படையாக கொண்டு டிஸ்என்ரோல்மெண்ட்,
பதவி நீக்கம் செய்வதற்கு அட்டார்னி அட் லோக்களை பதவி நீக்கம் செய்வதற்கான அதிகாரத்தையும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு வழங்கியது. இதன்படி 3 ஜட்ஜஸ், ரைட், 3 ஜட்ஜஸ் அடிப்படையிலான ஒரு குழு ஒன்றுதான் இந்த விசாரணையை மேற்கொண்டு இந்த டிஸ்என்ரோல்மெண்ட் ஆஃப் தி அட்டார்னி அட் லோ சம்பந்தமான முடிவுகளை, தீர்ப்புகளை எடுக்கும். இங்கு நாங்கள் அடுத்த முக்கியமான விடயமாக நாங்கள் பார்க்க இருப்பது கவுன்சில் ஆஃப் லீகல் எஜுகேஷன், சட்டக்கல்வி பேரவை சம்பந்தமான விடயம். இதன்படி பார்க்கின்ற போது 1873 ஆண்டிலே அறிமுகப்படுத்தப்பட்ட மிக முக்கியமான ஒரு அமைப்பு இந்த சட்டக்கல்வி பேரவை. இந்த சட்டக்கல்வி பேரவை 1900 ஆண்டிலே இன்கோஆபரேட்டட் கவுன்சில் ஆஃப் லீகல் எஜுகேஷன் ஆர்டினன்ஸ் நம்பர் 2 of 90 இதிலே வந்துட்டு என்ன செய்யப்பட்டது என்று சொன்னால், என்ன செய்யப்பட்டது, இது இன்கோஆபரேட்டட் ஆக மாற்றப்பட்டது, ரைட். இதன்படி இன்கோஆபரேட்டட் கவுன்சில் ஆஃப் லீகல் எஜுகேஷனாக 1900 ஆண்டு 2ஆம் இலக்க இன்கோஆபரேட்டட் கவுன்சில் ஆஃப் லீகல் எஜுகேஷன் ஆர்டினன்ஸ் நம்பர் 2 of 90 இதில் வந்துட்டு இந்த சட்டக்கல்வி பேரவை இன்கோஆபரேட்டடாக அறிமுகப்படுத்தப்பட்டது. அதே போன்று அதன் பிற்பாடு 1874 ஆண்டிலே உருவாக்கப்பட்ட சட்ட கல்லூரி உட்பட பல சட்ட ரீதியான கல்வி சார்ந்த அமைப்புகளை வழிகாட்டுகிற முக்கியமான ஒரு அமைப்பாக இந்த சட்டக்கல்வி பேரவை காணப்படுகின்றது. இந்த சட்டக்கல்வி பேரவையை பொறுத்த மட்டிலே அந்த சட்டக்கல்வி பேரவையானது 14 உறுப்பினர்களை கொண்டதாக காணப்படும். இதன் தலைவராக சேர்மனாக இருப்பவர் ஹானரபிள் சீஃப் ஜஸ்டிஸ், தற்பொழுது புதிதாக நியமிக்கப்பட்ட இலங்கையின் 2வது பெண் நீதியரசரான முருது பெர்னாண்டோ, ஹானரபிள் சீஃப் ஜஸ்டிஸ் முருது பெர்னாண்டோ அவர்கள் காணப்படுகிறார்கள். இதை தவிர்த்து அட்டார்னி ஜெனரல், சொலிசிட்டர் ஜெனரல், Secretary of the Ministry of Justice, right? 2 judges of the Supreme Court nominated by the Honorable Chief Justice, 6 members appointed by the Honorable Minister of Justice, and 2 members nominated by the Bar Association of Sri Lanka. இவ்வாறாக மொத்தமாக 14 உறுப்பினர்கள் இந்த சட்டக்கல்வி பேரவையிலே காணப்படுகின்றார்கள். தலைவர் தவிர்த்து 13, ரைட். இவ நாங்கள் இலங்கை சட்டக்கல்லூரி சம்பந்தமாக பார்க்கின்ற போது இந்த சட்டக்கல்லூரி இலங்கையில் இருக்கிற மிக பழமையான ஒரு கல்வி சார்ந்த ஒரு அமைப்பு. இங்கு இது 1874 ஆண்டிலே உருவாக்கப்பட்டது. இந்த சட்டக்கல்லூரியிலே தற்பொழுது அதிபராக கடமையாற்றுகின்றவர் பிரசாந்த லால்டி அல்விஸ் என்று சொல்லப்படுகின்ற ஆளுமை ஆவார்கள். அதே போன்று இந்த சட்ட கல்லூரியின் மோட்டோவாக இருப்பது ஃபியட் ஜஸ்டிட்டியா, அதாவது நீதி வழங்கப்படும் என்பதாக காணப்படுகின்றது. அதே போன்று நாங்கள் இந்த சட்ட கல்வி சம்பந்தமாக ஆராய்கின்ற போது பொதுவாக இலங்கையிலே 2 வகையான விடயங்கள் இருக்கின்றது சட்ட கல்வி சம்பந்தமாக. ஒன்று தொழில்முறை சட்டக்கல்வி, இன்னொன்று கல்வியியல் சட்டக்கல்வி, ரைட். கல்வியியல் சட்டக்கல்வி என்பது யூனிவர்சிட்டி சார்ந்த எஜுகேஷன்ஸ், ரைட். அதுக்குள்ள வந்துட்டு அதாவது எல்எல்பி படிக்கிற சார்ந்த விடயங்களை நாங்கள் சொல்லலாம். யூனிவர்சிட்டி ஆஃப் கொலம்போ, யூனிவர்சிட்டி ஆஃப் பெராதனியா, யூனிவர்சிட்டி ஆஃப் ஜாஃப்னா, ஓப்பன் யூனிவர்சிட்டி போன்றவற்றை நாங்கள் இந்த சட்ட கல்வி வந்துட்டு கல்வியியல் எக்கனாமிக் லீகல் எஜுகேஷன் சம்பந்தமான விடயமாக நாங்கள் சொல்லிக்கொள்ள முடியும். இங்கு நாங்கள் தொழில்முறை சட்டக்கல்வி சம்பந்தமாக பார்க்கின்ற போது அது இன்கோஆபரேட்டட் கவுன்சில் ஆஃப் லீகல் எஜுகேஷனிற்கு இருக்கிற ஸ்ரீலங்கா லா காலேஜ் இல்லை வந்துட்டு படிக்கின்ற படிப்பை நாங்கள் சொன்னோம், அட்டார்னி அட் லோ படிக்கின்ற படிப்பு. ஸோ நாங்கள் எல்எல்பியை நாங்கள் ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் நாங்கள் எடுக்கலாது, அது ஒரு எக்கனாமிக் குவாலிஃபிகேஷன், ரைட். அட்டார்னி அட் லோ தான் ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன், ரைட். ஆகவே எல்எல்பி படித்த ஒரு ஆள் அட்டார்னி அட் லோ முடித்தால் தான் அவர் ப்ராக்டிஸ் பண்ண போகலாம் என்பது இதில் இருக்கிற மிக முக்கியமான விடயம், ரைட். அடுத்த விஷயம், இந்த சட்ட தொழிலே இருந்த ஒரு மிக முக்கியமான ஒரு
ஒரு பதவி பெயராக கௌரவ பெயராக இருந்தது. ஆரம்பத்திலே நாங்கள் பார்க்கின்ற போது குயின்ஸ் கவுன்சில், கிங்ஸ் கவுன்சில் என்று சொல்லி பெயர்கள் இருந்தது. ரைட். 1978க்கு முன்பு பிரித்தானிய ஆட்சி காலத்தின் போது. பிறகு 1978 ஆண்டுக்கும் 1984 ஆண்டுக்கும் இடையிலே சீனியர் கவுன்சில் என்று சொல்லி அழைக்கப்பட்டது அந்த பதவி பெயர். இதன் பிறகு 8ஆம் திருத்தம் 1984 ஆண்டிலே கொண்டு வரப்பட்டது. ரைட். 1978 ஆண்டு 2ஆம் குடியரசு யாப்பிலே 8ஆம் திருத்தம் 1984 ஆண்டு கொண்டு வரப்பட்டது. இந்த திருத்தத்தில் தான் பிரசிடென்ட் கவுன்சில் என்று சொல்லப்படுகின்ற அந்த கௌரவ பெயர் ஒன்றும் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஏலவே இருந்த சீனியர் கவுன்சில் என்கின்ற பெயரை நீக்கி பிரசிடென்ட் கவுன்சில் என்று சொல்லப்படுகின்ற பெயரை வந்துட்டு உள்ளடக்கி இருந்தது. ஆகவே இவ்வாறாகத்தான் இதனை அடிப்படையாக கொண்டுதான் இந்த சட்டக்கல்வி, சட்ட தொழில் சம்பந்தமான வினாக்கள் வந்துட்டு இந்த சட்டமானி கௌரவ பட்ட படிப்புக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாமிலே கேட்கப்படலாம். இதனை அடிப்படையாக கொண்டு ஒரு சில விடயங்களை தேடிக்கொண்டு நடைபெற இருக்கிற பரீட்சையில் உயர்ந்த சித்திகளை பெறுவதற்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி.